தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. அற்புத சகாய அன்னையிடம் நம்ம ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தால் இடுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்பத் துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கிறது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: புனித தாமஸ் அக்வினாஸுக்கு மாரோட்டா என்ற சகோதரி உண்டு. அவர்கள் 1253இல் காப்புவா நகரில் சாந்தா மரியா என்ற கன்னியர் மடத்தில் தலைவியாக இருக்கும்போது மரணமடைந்தாள். அச்சமயத்தில் அவரது தமையனான புனித தாமஸ் பாரிஸ் நகரில் இருந்தார். ஒரு நாள் இரவில் அவருக்கு தன்னை காண்பித்த சகோதரி மாரோட்டோ தாம் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருப்பதாகவும் தாம் விடுவிக்கப்பட தமக்கு சில திவ்ய பலிப்பூசைகள் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமது சகோதரியின் ஆன்ம நிலையைக் கண்டு வருந்திய புனித தாமஸ் தமது மாணவர்களையும் தமது இறந்து போன சகோதரிக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். சில மாதங்களுக்கு பின் புனித தாமஸ் ரோமையில் இருக்கும்போது அவரது சகோதரியின் ஆன்மா மீண்டும் காணப்பட்டு தாம் இப்போது மோட்சத்தில் இருப்பதாகவும் அவர் ஒப்புக்கொடுத்த திருப்பலி பூசைகளுக்காகவும் ஜெபங்களுக்காகவும் நன்றி கூறியது. மிகுந்த மகிமை பிரகாசத்தோடு தோன்றிய சகோதரியை கண்டு மகிழ்ச்சியடைந்த புனித தாமஸ் கடவுள் முன்பாக தமது ஆன்ம நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு மாரோட்டோ, நீர் மிகுந்த மகிழ்ச்சியான நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் விரைவில் எங்களிடம் வந்து சேர்வீர். ஆனால் எங்களை விட மிக உன்னத மகிமை உமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினாள். பின்னர் புனித தாமஸ் இறந்து போன தமது 2 சகோதரிகளின் நிலை என்ன என்று கேட்க, அதற்கு லாண்டுல்போ உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிறாள், ரெஜினால்டோ மோட்சத்தில் இருக்கிறார் என்று கூறி மறைந்தாள். அன்பான நண்பர்களே, மரித்த நம் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் யார் நினையாத ஆன்மாக்களை மறவாதீர்கள். அவர்களை நினைக்க, அவர்களுக்காய் ஜெபதவங்கள் செய்ய நவம்பர் மாதம் மட்டும் அல்ல, வருடம் முழுவதும் அடிக்கடி ஜெபதவங்கள், ஜெபமாலைகள் ஒப்புக்கொடுத்தல், திருப்பலி நிறைவேற்றுதல், அதிலே பங்கேற்பது, இத்தனை புண்ணிய காரியங்கள் வழியாக அதனை உத்தரிக்க ஸ்தல ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக ஒப்புக்கொடுக்கிற போது அந்த ஆன்மாக்கள் உண்மையிலேயே பயனடைகின்றன. விண்ணகத்திற்கு சென்ற பிறகு அவைகள் நமக்காக பரிந்து பேசுகின்றன. நன்றி உள்ள உத்தரிக்கும் ஆன்மாக்கள் நமக்காக மோட்சத்தில் எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் உங்களுக்கும் ஞான ஆன்ம பலன் நிறைவாக கிடைக்கும் என்பதை நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரும் அவர்களுக்காக இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. இயேசுவே, எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். எம் வாழ்வின் ஒளியாக வழியாக உண்மையாக இருப்பதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நான் சோர்ந்து போகும்போது என்னை தேற்றி விடுகின்றீர்.
நான் கலக்கமடையும் போது என்னை அமைதிப்படுத்துகின்றீர். நான் அழும்போது என்னை தேற்றி விடுகின்றீர். என் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நீர் உடன் வருகின்றீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர். உம்முடைய கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றிக் கொண்டிருக்கின்றது. எனவே நான் எந்த தீங்கைக்கும் சோதனைக்கும் உறவினர் மற்றும் நண்பர்களின் விமர்சனங்களுக்கும் சோகங்களுக்கும் எதிர்கால பயங்களுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் அஞ்சிட மாட்டேன். உம்முடைய அருள் துணை கொண்டு இன்று என் வாழ்வில் எதிர்கொள்ளப் போகிற அனைத்து போராட்டங்களையும் நான் வெற்றியாக நிறைவு செய்திடுவேன். என்னுள் வல்லமையோடு செயல்படுகின்றவரும் நான் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாக எனக்கு தந்தருளுவருமான உமக்கே என்றும் மாட்சி மகிமை உரித்தாகுக. அன்னை கன்னி மரியாளின் அர்ப்பண விழாவில் அவர் தன்னையே முழுமையாக ஆண்டவரின் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்ததைப் போல நாங்களும் உமது சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க அருள் தாரும். அன்னையின் அன்பில் என்றும் எங்களை இணைந்து இறையருளில் நிலைத்திருப்பதற்கான அருளை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.